இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்காமோட சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸு. இதோட ஃபீச்சர் என்ன, இதோட அட்வான்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸை பற்றி பார்க்கலாம். அதுவும் ஆட்காம் பிராண்டோட பார்க்கலாம். ஆட்காமில் நிறைய டைப் ஆஃப் லென்ஸு வந்திருக்கு. டெலி ஃபோட்டோ ஜூமிங் லென்ஸு, அப்புறம் மைக்ரோ லென்ஸு, அப்புறம் வைட் ஆங்கிள் லென்ஸு. நம்ம ஏன் வைட் ஆங்கிள் லென்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ வர பெரும்பாலான மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே வைட் ஆங்கிள் லென்ஸோடு தான் வருது. இப்போ வர மொபைல் 2 கேமரா 3 கேமராஸ் வச்சு தான் வருது. அதில் ஒரு கேமரா தான் வைட் ஆங்கிள் லென்ஸு. இது வந்து இப்போ வர ஆரம்ப ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூட அது இருக்குது. ஆனால் பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபோனில் கூட கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளோட 8, சாம்சங்கோட 9, சாம்சங் நோட் 9, S9 அந்த பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸு சேர்ந்தே வரதில்லை. இப்போ வர மொபைலில் தான் அதுமாரி வருது. ஸோ ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்க என்ன பண்ணுறது அப்புறம்? ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸு. இதில் வந்து வைட் ஆங்கிள் லென்ஸு வந்து வெறும் மொபைலுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சருக்கு அதை பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து வீடியோ கால் பேசுகிறதுக்கு ஸ்கைப்பில் வீடியோ கால் பேசிட்டு இருக்கிறீங்கன்னா 4 பேர் தான் அந்த லென்ஸில் அதாவது ஆப்போசிட் இருக்கிறவங்க பார்க்க முடியும், மீதி பேர் பார்க்க முடியாது. இந்த லென்ஸை மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 7-8 பேராவது கண்டினியூவாக உட்காந்து வீடியோ கால் பேசலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் வைடாக தெரியும் இந்த லென்ஸில். ஸோ அந்த ஃபீச்சர் தான் மேக்ஸிமம் வாங்கியிருக்கேன். என் ஃப்ரெண்டை ஒருத்தன் வாங்கியிருக்கான். அதை பார்த்து நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் S9 யூஸ் பண்ணுறேன். அதனால நான் என்னுடைய மொபைல் S9ல் வைட் ஆங்கிள் லென்ஸு கிடையாது. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். எனக்கு அவன் ஏன் யூஸ் பண்ணுறான்னா, அவங்க ஃபேமிலிஸ் வந்து துபாயில் இருக்காங்க. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா இங்கேருந்து வீடியோ காலில் பேசுவான். ஸோ அவங்க மொத்தம் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க ஃபேமிலியில். அவங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலை. அந்த வைட் ஆங்கிள் லென்ஸை வாங்கி வேர் பண்ணிவிட்டு பேசினானா அந்த கேமரா லேப்டாப்பில் மாட்டிட்டு அவன் பேசினானா எல்லாருமே அந்த அவங்க வீடியோ காலில் பார்க்க முடியும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவன் வாங்கி அப்படி யூஸ் பண்ணியிருந்தான். அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இந்த லென்ஸை வாங்கினேன் நான். எனக்கு நான் எப்படி யூஸ் பண்ணேன், என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணேன், எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது உள்ள என்ன இருக்குது, இதோட ஃபீச்சர்னால் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. வாங்க. இது வந்து ஆல்ரெடி நான் வாங்கும்போது முன்னாடி இது சீல் போட்டு தான் இருந்தது. நாலு சீல் ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் என்னோடய ஃபீட்பேக்கும் ரிவ்யூவும் போடுறோம் உங்களுக்கு. ஓகே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பவுச்சோட கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் ஆட்காம் ட்ராவல் லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் ட்ராவல் லென்ஸ்னால் நம்ம வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகலாம், இப்படி மாட்டிக்கலாம் ஷோல்டர் பேக்கில். கிளிப்போடு கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆட்காமோ டேரெக்ட் வெப்சைட்லேயே வாங்கினேன். இதை அதில் தான் 1000 ருபீஸ் வாங்கினேன். இது அமேசானில் வாங்கினீங்கன்னா 1200. ஏன்னா அவங்க 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறாங்க. சரி, ஓகே, உள்ளே என்ன பார்க்கலாம். பவுச் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. நல்லா லென்ஸு எப்படி தூக்கி போடுறோம், லென்ஸுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. பவுச் நல்ல குவாலிட்டி தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு கொடுத்துருக்காங்க. லென்ஸு வந்து உள்ளே வைப்ரேட் ஆகக்கூடாதுன்னு. இதான் ஒரு லென்ஸுக்கு ஒரு கேப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் முடித்த உடனே கேப்பை மாட்டிக்கணும், DSLR கேமரா மாதிரி. அதனுடைய கைடு, லென்ஸை க்ளீன் பண்ண ஒரு கிளாத்து. லென்ஸுன்னு பார்த்தனாலே எந்த லென்ஸ் வாங்கினாலும் உள்ள ஒரு கிளாத்து கொடுப்பாங்க. அதை மாதிரி தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. வரோம் சொல்லுங்கள். இந்த பவுச்சு தான் இன்னும் பார்த்தீங்கன்னா பவுச் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த பவுச் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த லென்ஸுக்கு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, அதோட டிஸ்டன்ஸுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. கிளிப்போல்ட டிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேமரா கீழே இறங்கி இருக்கும். இப்போ ஆப்பிளில் மேலே இருக்குது, சிலது மேலேயே இருக்கும் மேக்ஸிமம், சிலது கொஞ்சம் இறக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸுக்காக கொஞ்சம் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரப்பர் டைப் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ரப்பர் டைப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்படி மாட்டிங்கன்னா ஸ்லிப்பரி ஆகாமல் இருக்கும், இப்படி வழுக்காமல் இருக்கும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதுவும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்பவும் லூஸாக இல்லை. கரெக்டாக அந்த கிரிப்பு எப்படி எவ்வளோ ஸ்லிப் ஆகாமல் இருக்குமோ அந்தளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர், அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ தாங்க. இது ஒன்றும் பெரிய எலக்ட்ரானிக் டைப் எதுவும் இல்லை, சார்ஜ் போடுற மாதிரி அப்படி எதுவும் இல்லை. இது ஜஸ்ட்டு லென்ஸ் அவ்வளோ தான். இந்த லென்ஸ் அப்படி கழட்டிக்கலாம் நம்ம. என்ன கூட ஏன் கழட்டிக்கலாம்னா ஜஸ்ட்டு கிளிப்பு வேறு, லென்ஸு வேறு. இதிலே வந்து வைட் ஆங்கிள் லென்ஸு வந்திருக்கு இல்லையா, இதே மாதிரி மைக்ரோ லென்ஸ் வந்திருக்கு, டெலிஃபோட்டோ ஜூமிங் லென்ஸ் வந்திருக்கு. அதை வாங்கி இப்படி வேர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் டெலிஃபோட்டோ ஜூமிங்.
மைக்ரோ லென்ஸு கொஞ்சம் சின்னதாக வரும். ஸோ கிளிப்பு தனியாக லென்ஸ் தனியாக வரும். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெறும் லென்ஸ் மட்டும் வாங்கிட்டான், கிளிப் வாங்காம விட்டான். ஸோ அதனால் நம்ம ஆர்டர் பண்ணும்போதே இன்னும் இதோட சேர்த்து வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்துங்க. இவ்வளோ தான் இங்கே இருக்குது. லென்ஸை பார்க்க அருமையாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இதை யூஸ் பண்ணி சாம்பிள் இமேஜும் சாம்பிள் வீடியோஸும் பார்க்கலாம். நம்ம இது அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம மாற்றுறது மொபைலில் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். இது லென்ஸு வந்து இங்கே ஒரு ஹோல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஹோல்ஸ் இந்த ஹோல்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சிங்கன்னு கேமரா ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாட்டியிருக்கோமா. கொஞ்சம் நீங்கள் சரியாக மாட்டினாலும் ஒரு மாதிரியாக ப்ளர்ராக தெரியும். ஸோ அதனால் கரெக்டாக மாட்டணும் நம்ம லென்ஸை. எது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதான் மெட்டீரியல். ஸோ கரெக்டாக மாட்டுங்க. அது கரெக்டாக மாட்டிங்கன்னா கிளியராக தெரியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. அது இது பாருங்கள், இப்போ அப்படியே பார்த்துங்க எவ்வளோ ஒய்டாக தெரியுது பாருங்கள். இப்போ நான் அப்படி எடுத்துறேன், எவ்வளோ கம்மியாக தெரியுது பாருங்கள். ஜஸ்ட்டு சாம்பிள் தான் இது. நம்பி போக போக பார்க்கலாம் உங்களுக்கு. இதோட இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது இதில். சில பேர் பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுக்கும்போது நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு 10-15 பேர் இருக்கும்போது செல்ஃபி எடுக்கும்போது சில கேமரா செல்ஃபி ரொம்ப ஒய்டாக இருக்காது. ஒரு 4 பேர் 5 பேர் தான் அந்த கேமராக்குள்ளே கவர் ஆவாங்க. ஸோ ஒரு 10 பேர் மேலே கவர் ஆகணும் அப்படின்னா இந்த லென்ஸை இப்படி ரிவர்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக செல்ஃபி கவர் பண்ணலாம். நம்ம இப்படி கவர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தருது, எடுத்துகிட்டு எவ்வளோ தருது பாருங்கள். இந்த லென்ஸ் இருந்தால் ஒன் யூஸ் மட்டும் இல்லை, மல்டிபிள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ கால் பேசுகிறாங்க ஸ்கைப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாட்டிட்டு இப்படி லேப்டாப்பில் இதை மாட்டி வீடியோ கால் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒய்டாக தெரியும். ஒய்டுனா இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் வீடியோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு எவ்வளோ கட்டிகிட்ருக்கேன், சில பேர் பார்த்தீங்கன்னா லேண்டு வாங்கியிருக்கேன், நான் வீடு கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு காமிப்பாங்க லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ. ஸோ லேப்டாப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது இப்படி வச்சுட்டு மாட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுற புது வீடோ இல்லை நீ வாங்க லேண்டோ கொஞ்சம் ஒய்டாகவும் ஃபுல் கவராகவும் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லென்ஸு. இந்த லென்ஸில் அது மட்டும் யூஸ் இல்லை. வீட்டில் வந்து 4-5 பேர் ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா மற்றவங்க யூஸ் பண்ணலாம், மற்றவங்க யூஸ் பண்ணலாம், மாற்றி வீட்டில் இருக்கிற ஃபேமிலி எல்லோரும் யூஸ் பண்ணலாம். அதில் நான் ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வச்ச மொபைல் வாங்கினீங்கன்னா ஒரு மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மொபைல் மட்டும் வாங்க. சப்போஸ் சில ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வாங்கினீங்கன்னா அது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். இது எத்தனை ஆஃபீஸ் போயிட்டார் அப்படின்னா மற்றவங்க யாரும் யூஸ் பண்ண முடியாது. இது வீட்டில் தான் இருக்கும். இது சப்போஸ் அவர் போயிட்டாலும் நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ப்ளஸ் இருக்குது. இதெல்லாம் மல்டி யூஸ் பண்ணலாம் நம்ம இதை வச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. போகும்போது மறந்துட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும்தான் போகும்போது கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோ. சரி வாங்க இதோட சாம்பிள் பிக்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம இதை. இன்னொரு நம்பருக்கு அதையும் சொல்லிட்டா